வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஏஐ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம வந்து இந்தியாவில் உட்காந்துட்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக வளர்ந்த நாடுகளை நோக்கி நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி அமெரிக்கா மாதிரியான நாட்டில் ஹியூமன்லெஸ் பிரான்ச்சஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பேங்கிங் மாதிரியான செக்டர்லேயே. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்தியா மாதிரியான பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கிற நாட்டுக்கு இது எவ்வளோ பெரிய த்ரெட். இன்றைக்கி பாப்புலேஷன் நிறைய நம்ம யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். எப்போ இந்த டெக்னாலஜிங்கிறது ஜாஸ்தியாச்சோ அப்போவே வந்து நம்மளுடைய மனித மூளையுடைய செயல்திறனுங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோல்டு ஃபிஷ்ஷுக்கு ஈக்குவல் ஆகிறோன்றாங்க. 3 செகண்ட்ஸ் மேலே நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. யோசிக்க முடியல, திங்க் பண்ண முடியல. ஆமாம், ஸ்கூல் காலேஜஸில் டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி அவன் கிளாஸை பார்க்குறான். மேம் உங்கள் கிளாஸ் எக்ஸைட்டிங்காக இல்லை, நான் இதே டாப்பிக்கே வந்து நான் வந்து யூடியூப்பில் பார்த்தா அது இப்படி இருக்கு மேம்ன்றான். அவங்களோட நம்ம வந்து ரியல் லைஃப்பில் நம்ம காம்பீட் பண்ண முடியுமா? சரி, அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் தென் எம்ப்ளாய்மெண்ட் உளவியல் ரீதியான சில சிக்கல்கள் வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இதனால் ஒரு ஒட்டுமொத்த மனித இனமே வந்து மாறிக்கிட்டு வருதோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது. இவல்யூஷனலி இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக மாறும். எப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குதோ, இதை தாண்டி நம்ம எப்படி வளருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. வேலை வாய்ப்பை விட இது ஒரு பெரிய த்ரெட்டாக தெரியுது. இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம வந்து பாப்புலேஷன் குறையிறத கேள்விப்பட்டுட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னங்கிறத யோசிக்கும் போதே பயமாக இருக்குது எதிர்காலத்தை நினச்சா. இந்த டெக்னாலஜியை நினச்சி பயப்படுறதுக்கு ரொம்ப பெரிய மேடம் வந்து டெக்னாலஜி வந்து கத்தி மாதிரினாங்க. நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். கத்தி மாதிரி இல்லை மேடம், பூதம் மாதிரி. அந்த பூதம் யார் கையில் இருக்குதுன்றதுக்கு உங்களுக்கே தெரியாது, கண்டுபிடிச்சவனுக்கே தெரியாது. ஏன்னா அது கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு. அந்த பூதம் யார் கையில் இருக்குதுன்னு நம்மளுக்கு இன்றைக்கி தெரியவே தெரியாது. நல்லவன் கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம கவலைப்பட போகிறதே கிடையாது சார். டெக்னாலஜியை வரவேற்கிறவங்க தான். ஆனால் அந்த பூதம் வந்து ஒரு ஸ்கேமர்ஸ் கையில் கிடைக்குதுன்னு வைங்களேன். என் ஸ்டூடெண்ட் பண்ணதை சொல்கிறேன் சார். ஒரு ஸ்கேம் பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று சொல்லி காமிச்சார். சொல்ல தான் செஞ்சார். அதுக்கே நான் மிரண்டுட்டேன். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 10,000 அக்கௌண்ட்டில் ஒரு பைசாவாக எடுத்தால் எவ்வளோ வருது மேம் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி நம்ம பைசா கணக்கை பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி ஸ்கேமர்ஸால் அது பண்ண முடியும். ஏதோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்து பண்ணுறான். நீங்களும் நானும் பைசா கணக்கு பார்க்கவே மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்து பண்ணுறான். நம்ம கண்ட்ரோலே இல்லை. முன்னாடி பிக் பாக்கெட் அடிக்கிறவனை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. எப்போ டெக்னாலஜி வந்ததோ எவன் எங்கேருந்து திருடுறான், எந்த நாட்டிலேருந்து திருடுறான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் தான் போயிருக்குது. வேலை வாய்ப்புன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு குவெஸ்சன் இங்கே இருக்கிறவங்களையே கேட்குறேன் நான், ஓப்பன் குவெஸ்சன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே இயற்கையாக வந்து இருக்கிற இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹெல்ப்போடு நீங்கள் வேலை வாங்குறதா சொல்கிறீங்க. குட். பட் 40 இயர்ஸ்க்கு மேலே வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுதான்னா கிடையாது. அந்த டெக்னாலஜியை கத்தியாக யூஸ் பண்ணி வேலை போயிடுது. மேடம் சொல்கிற மாதிரி ரொம்ப அப்கிரேட்லாம் பண்ண முடியாது சார். டெக்னாலஜிங்கிறத வேண்டான்னு சொல்ல, ஆனால் இது அசுர வளர்ச்சி. இது நினச்சி நாங்கள் பயப்படுறோம். ஏன்னா இது வேலை இது வரைக்கும் பெருசாக கொடுத்ததை விட பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே இளைஞர்களாகவே இருங்க, சந்தோஷம். ஆனால் உங்களுக்கும் 40 வயசு ஆகும். அப்போது உங்களுக்கான வேலை என்னவா இருக்கும்? அந்த ஒரு பயம் தான் எங்களுக்கு.